இன்றைக்கு நம்முடைய ஜோதிட சந்தேகம் விளக்க பகுதியில் மிக முக்கியமான ஒன்றை கண்டிப்பாக பார்த்துடலாங்க. எல்லாருக்குமே ஒரு தேவைப்படுகின்ற ஒரு விளக்கமாக இந்த விளக்கம் இருக்கும். எல்லார் மனசுலையும் ஜோதிடர்கள் மட்டும் இல்லைங்க, ஜோதிட ஆர்வம் இன்றைக்கு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஜோதிடம் முழுமையாகவே தெரிய வருகிறது. ஆக ஜோதிட ஆர்வம் உள்ளவர்களுக்கே இந்த மனசில் அந்த சந்தேகம் இருக்கும். இப்போ பாருங்கள், சில பல தோஷங்களை பொதுவாகவே சொல்லிடுறாங்க. செவ்வாய் தோஷம்னு சொல்லிடுறாங்க, ராகு கேது தோஷம்னு சொல்லிடுறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது என்பது பிற மாவட்டங்களில், குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் அதிகமாக பார்க்கப்படுகின்ற சூழ்நிலைகளில் ராகுவால் தோஷம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு 28 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு சொன்னால் உண்மையில் பொதுவான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக சரியானது இல்லை. ஜோதிடத்தில் ஒரு திருவிழா கூட்டத்தில் ஒருத்தர் இந்த இடத்துல பச்சை புடவை கட்டியிருக்கிறவங்க என் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னால் அந்த திருவிழா கூட்டத்தில் ஒரு 1000 பேராவது பச்சை புடவை கட்டியிருப்பாங்க. அப்போ அதில் யார் அவருடைய மனைவின்னு யாராக கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மாதிரியான ஒரு பொதுவான அமைப்பு தாங்க இப்போ இந்த ராகுவால் 28 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறது. உண்மையில் ராகு கேது தோஷம் என்பது கிடையவே கிடையாது என்பதை நம்முடைய ஜோதிட விளக்க பகுதியில் நிறைய இடங்களில் நான் விளக்கியே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்றைக்கோ ஒரு நாள் ராகு 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ இருந்ததுனால வாழ்க்கை பாதிக்கப்படுகின்ற ஒன்றை பார்த்து ராகு கேது தோஷம்னு சொல்லி அது எல்லாருக்குமே பாதிக்கப்படும் என்பது மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் இன்றைக்கு இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம்னு சொல்லப்பட்டிருக்குங்க. 7, 8 ராகு கேதுக்கள் இருந்தாலும் சிறு வயதிலேயே, உண்மையை சொல்லப்போனால் 18 வயசுலேயே 7ஆம் இடத்துல ராகு இருந்து கல்யாணம் பண்ணவங்கலாம் உண்மையிலே இருக்கிறாங்க. ஏன்னா ராகு தான் இருக்கும் இடத்தின் அதிபதியை போல செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அப்போ ராகு கேது எங்கங்க 7ஆம் இடத்துல இருக்குதுங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருந்தாலே அந்த 7ஆம் இடத்தை கொடுத்தவர், அதாவது அந்த இடம் சுபத்துவமாக இருந்து அந்த அதிபதி வலுவாக இருக்கும் பொழுது ராகுவின் புக்தி 20 வயதில் வந்தால் 20 வயதில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். தாம்பத்திய சுகத்தை அவர் 20 வயதில் கொடுக்கவே செய்வார் என்பது தான் ஒரு பெண்ணிற்கான ஒரு அமைப்பு. எந்த இடத்துல பாபத்துவம் அதிகமாக இருக்கிறதோ, ஒரு நிலையில் 7ஆம் இடத்துல ராகு இருந்து, 8ஆம் இடத்துல சனி இருந்து, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து, இந்த மாதிரி முக்கூட்டு தாக்குதல்னு சொல்லுவேன். 2, 7, 8ஆம் இடங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கும்போது மட்டும்தாங்க இந்த 28 வயதிற்கு பிறகு கல்யாணம் நடக்கிறது போன்றவைகள் நடக்கும். ஒருவேளை முன்னாடியே கல்யாணம் நடந்தால் ஒரு மாதிரி கல்யாணத்தில் பிரச்சனைகள், மன வாழ்க்கை முறிவு போன்ற அமைப்புகள் நிச்சயமாக வருங்க. அப்போ ராகு கேது தோஷம் என்பது ஒரு நிலையில் எல்லாவற்றையும் கணித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அந்த ராகு எப்படி இருக்கிறார், கொடுத்த 7ஆம் அதிபதி, வீடு கொடுத்த 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் பொதுவான தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகமான சுக்கிரன் எப்படி இருக்கிறார் என்பதெல்லாம் கணிக்கணும். ஆக 7ஆம் இடத்தில் இருந்தாலோ, ராசியில் இருந்தாலோ, 2இல் இருந்தாலோ, 8இல் இருந்தாலோ ராகு கேது தோஷம் என்பது பொதுவாக கணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கவே முடியாதுங்க. அது மாதிரி சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைந்த அளவு ஞானம் இருக்கிறதாகத்தான் அர்த்தம். 7ஆம் இடம் புதனுடைய வீடுன்னு வச்சுக்குவோம். ஒரு நிலையில் புதன் சுபத்துவமாக இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடத்திற்கு வேறு எந்த விதமான பங்கம் இல்லை. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ என்ன நடக்கும்? சீக்கிரமாகவே 20, 21 வயதில் பெண்ணானால், ஆணாக இருந்தால் ஒரு 24, 25 வயசில் 7இல் ராகு இருந்தாலும் கூட கண்டிப்பாக ராகுவின் தசை புக்திகள் வரும்போது திருமணத்தை கொடுத்துரும். ஏன்னா ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதியை போல செயல்படக்கூடிய கிரகம் இல்லையா? ஆகவே பொதுவாக ராகு இந்த இடத்துல இருக்கிறதுனால தோஷம், அதனால 28 வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் நடக்கணும் என்கின்ற மாதிரியான அமைப்பு எந்த ஒரு நிலையிலும் பொதுவாக சொல்லப்படுவது அர்த்தமற்றது என்பது தான் இன்றைய உண்மையான ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.